வெல்கம் டு ஆல் இன் ஒன் ஜோன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து பப்பாளி மரத்தில் இருக்கிற காயெல்லாம் வந்து எப்படி நம்ம பாதுகாப்பது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அது பூச்சி கடி, அதே மாதிரி இன்செக்ட் பைட், அதே மாதிரி அணில் கடிக்கிறதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது, எப்படி வந்து காப்பாற்றுறது, அந்த அத்தனை காய்களையும் எப்படி நம்ம காப்பாற்றுறதுன்றதை பற்றி நம்ம வந்து நம்ம சேனலில் பார்க்கலாம் இன்னைக்கு. இதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலில் இதான் முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். எங்கள் வீட்டில் பாருங்கள் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். பப்பாளி மரத்தில் எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள். மேலேருந்து பாருங்கள் எவ்வளோ காய். கீழே வந்து 2 பழம் காய்ச்சிருக்கு, 2 அந்த பழம் வந்து பழுத்திருக்கு. அந்த பழம் என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து நாளடைவில் நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம்னா வந்து அந்த பழத்தில் வந்து அந்த மாதிரி ஓட்டை, அணில் கடிச்சிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது வந்து பூச்சி கடிச்சிருக்கலாம். அதனால் அந்த பழம் வந்து ஓட்டையாகி வீணாக போயிடும். இப்போ பாருங்கள், எங்களுக்கு வந்து கீழே இருக்கிற 2 பழம் வந்து அப்படியே கடிச்சிருக்கு. அது அணிலோ ஏதோ ஒரு இன்செக்ட் வந்து கடிச்சிருக்கு. அது வந்து கடிக்க விடாமல் நம்ம எப்படி பார்த்துக்கலாம்? அது வந்து நம்ம வீட்லேயே வந்து ஈஸியான முறையில் வந்து நம்ம வந்து இதுக்கு மருந்து தயார் பண்ணலாம். என்ன மருந்துன்னா, நம்ம வந்து இந்த வீட்டில் வளர்கிற, நம்ம வீட்டில் கொல்லைப்புறத்தில் தோட்டத்தில் வளரும் வேப்பிலையை எடுத்து நீங்கள் ஒரு பக்கெட் தண்ணி ரொப்பிக்கோங்க. அந்த பக்கெட் தண்ணியில் வந்து வேப்பிலையை வந்து நல்லா ஊற போட்டுக்கோங்க. முதல் நாளே ஊற போட்டுட்டு அடுத்த நாள் என்ன செய்யுங்க, அந்த வேப்பிலை தண்ணியில் வந்து 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதை வந்து இந்த நம்ம கீழேருந்து நம்ம வந்து ஸ்ப்ரே வந்து அந்த காயிலெல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரே அடிக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில் இருந்ததுன்னா நம்ம அந்த காயில் வந்து ஸ்ப்ரே அடிக்கணும். லாங் ஸ்ப்ரே நாசிலோட கடையில் கிடைக்குது. அதை வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஒரு காயிலையும் நம்ம அதை மாதிரி அடித்து விட்டோம்னா அது பக்கத்துலேயே எந்த இன்செக்டும் வராது, உங்களுக்கு அணிலும் வந்து சாப்பிடாது. உங்களுக்கு வந்து நல்லா அப்படியே சேஃப்டியாக இருக்கும். அந்த காயெல்லாம் வந்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு அப்படியே முழுமையாக கிடைக்கும். பப்பாளியோட மருத்துவ குணமே உங்களுக்கு நல்லா தெரியும். ஏராளம் பப்பாளி மரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து பப்பாளி காயில் வந்து நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. விட்டமின் B12, விட்டமின் A, அதே மாதிரி நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்புச்சத்து, எல்லா சத்தும் இருக்குது. புரோட்டீன் இருக்குது, எல்லா சத்தும் இருக்குங்க இதில் பப்பாளி பழத்தில். நம்ம வந்து பப்பாளி பழம் வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லது. ரத்தம் ஊறும். மெயினாக இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுதுங்க. நம்ம இந்த பப்பாளி பழம் வந்து உடலில் நம்ம சாப்பிட என்ன ஆகுனா, நமக்கு வந்து எந்த பாக்டீரியாவும் நமக்கு அண்டாது. ஸோ இது ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த பப்பாளி பழத்தில். பப்பாளி மரம் வந்து ஈஸியாக வளர்க்கலாங்க, எல்லாருமே வளர்க்கலாம். நீங்கள் வந்து இந்த பப்பாளி மரத்தை வந்து ஜஸ்ட்டு ஒரு கொட்டை, அதை சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையை போட்டிங்கன்னா கூட, அந்த கொட்டையில் வளர்ந்தது தான் எனக்கு. சாப்பிட்டு அந்த விதை இருக்குது பாருங்கள், உள்ளுக்குள்ளே சாப்பிட்ட உடனே அந்த விதையை போட்டேன். நான் மண்ணில் வந்து தோண்டி நான் விதை போட்டேன். அந்த விதை போட்ட உடனே அது முளைச்சது தான் எனக்கு வந்து இந்த பப்பாளி மரம். ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். எல்லார் வீடுகள்லேயும் தோட்டம் இருந்ததுன்னா வளர்க்கலாம். வேர் பகுதி பார்த்தீங்கன்னா வந்து கீழே பாருங்கள், கூட வந்து இந்த வெத்தலை வளர்ந்துருக்கு. பக்கத்துலலாம் வெத்தலை வளர்ந்துருக்கு. சைடில் வந்து அந்த ஸ்டெம் தெரியுது பாருங்கள், அந்த ஸ்டெம்மெல்லாம் தெரியுது. நல்லா கட்டையாக, நல்லா ஸ்ட்ராங்காக, நல்லா அருமையாக வளர்ந்துருக்கு பாருங்கள். பெரிய மரமாக வளர்ந்துருக்கு. இது ஜஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, நான் வந்து இந்த கொட்டை தான் போட்டேன். சாப்பிட்டுட்டு அந்த பழத்தோட கொட்டையை வந்து தோண்டி போட்ட உடனே எனக்கு வந்து இது மரமாக வளர்ந்துருக்கு. நல்லா தினம் தண்ணி ஊற்றினா மட்டும் போதும். ஜஸ்ட்டு தண்ணி, வேறு எதுவும் நீங்கள் வந்து அதுக்கு கூட வந்து வேறு எந்த உரமும் தேவையில்லைங்க. இது அப்படியே தானாக தினம் தண்ணி ஊற்றினாங்களும் போதும். காலையிலையும் மாலையிலையும் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களுக்கு நல்லா செழுமையாக, நல்லா அருமையாக வளரும். பழத்தை மட்டும் வந்து அணில் கொத்தாமல் வந்து கடிக்காமல், மற்ற காக்கா குருவிலாம் கொத்தாமல் நீங்கள் வந்து வேப்பிலை தண்ணியை போட்டு ஸ்ப்ரே அடித்தாலே போகிறோம். அது வந்து நல்லா உங்களுக்கு வந்து காயில் வந்து அப்படியே முழுமையாக உங்களுக்கு அந்த காய் கிடைக்கும். எந்த ஓட்டையும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக அந்த வந்து உங்களுக்கு காய் கிடைக்கும். காயாகவே நீங்கள் கொஞ்சம் செங்கனியாக இருக்கும் போதே நீங்கள் பறிச்சிடலாம். பறிச்சுட்டு வீட்டில் வந்து ஒரு கோணி பையில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா பழமாக ஆகிடும். உங்களுக்கு ஒரு 3 நாள்லேயே பழமாக ஆகிடும்.
அதே மாதிரி நீங்கள் அந்த காயாக இருக்கும்போது பறிச்சுட்டு கோணி பையிலையும் போட்டு வைக்கலாம். இன்னொன்றுல வந்து நீங்கள் வந்து ப்ரௌன் கலரில் வந்து ஒரு கவர், ஒரு காகித கவர், பேப்பர் கவர் இருந்ததுன்னா அந்த பேப்பர் கவரில் போட்டு நல்லா கவர் பண்ணி காற்று போகாமல் வச்சிங்கன்னா கூட அது வந்து 3 நாள் 4 நாளில் உங்களுக்கு பழுத்துரும், ஈஸியாக பழுத்துரும் உங்களுக்கு. ஏன்னா வந்து அணில் கொத்தாமல் கடிக்காமல் இருக்கிறதுக்கு, காக்கா குருவிலாம் கொத்தாமல் இருக்கிறதுக்கு சீக்கிரமாகவே, அதாவது செங்கனியாக இருக்கும் போதே பறிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா ரொம்பவும் கவனிக்காமல் பழுக்க விட்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அணில், ஏதாவது ஒரு இன்செக்ட்டு, ஏதாவது ஒரு பேர்ட்ஸு வந்து ஏதாவது அதை பழத்தை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் வேப்பிலை தண்ணியை மட்டும் ஸ்ப்ரே பண்ணி அடிச்சுட்டே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த காய் வந்து அப்படியே முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த டேமேஜும் ஆகாமல், அது பக்கத்துலேயே எந்த இன்செக்ட்டும் வராமல் உங்களுக்கு இந்த பழம் அத்தனையும் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக கிடைக்கும். வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு. அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். If you like this video, give a like, subscribe to this channel and also share to your friends and relatives. Thank you.